தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. புதிய அரசை தேர்வு செய்வதற்காக தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேதி, அதாவது மீண்டும் தேர்தல் நடைபெறக்கூடிய தேதி என்பது ஏப்ரல் 23 என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்குமான தேர்தல் தேதி அடுத்து வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே வாக்குப்பதிவை பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த முதல் நாள் என்பது மார்ச் 30ஆம் தேதியாக இருக்கின்றது. மார்ச் 30 முதல் வேட்புமனுவை வேட்பாளர்கள் தாக்கல் செய்யலாம். வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி தேதி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்று யார் யாருடைய வேட்புமனுக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டன என்ற விவரம் வெளியிடப்படும். அதன் பிறகு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் வேட்புமனுக்களை ஏப்ரல் 9ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியிடப்படுகின்றது. அதேபோன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகின்றது. வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கின்றது. புதுச்சேரியை பொறுத்தவரை ஏப்ரல் 9ஆம் தேதியே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்திலே. மேற்கு வங்க மாநிலத்திலே பொறுத்தவரை 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் மேற்கு வங்கத்தில் நடைபெற இருக்கின்றது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 23 தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நாளில் மேற்கு வங்க மாநிலத்திலும் தேர்தல் நடைபெறுகின்றது. அதன் பிறகு மற்றொரு கட்டமாக மொத்தமாக 2 கட்டமாக மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எல்லாம் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஏப்ரல் 4 பிற்பகலிலேயே, அதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்பட்டு மே மாதம் 4ஆம் தேதி பிற்பகலிலேயே தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்கின்ற அந்த தகவல் எல்லாம் வெளியாகும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6 வரை தமிழகத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கின்றன. வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி சட்டமன்ற தேர்தலிலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக ஏப்ரல் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலிலே வேட்புமனுக்களின் பரிசீலனை என்பது ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 9 என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம், அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது. மார்ச் 30 முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அறிவித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு யார் யாரெல்லாம் களத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்கான அந்த பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகு ஏப்ரல் 9ஆம் தேதி தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிட விருப்பம் இல்லாவிட்டால் தங்களுடைய வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான நாளாக ஏப்ரல் 1 பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை என்பது, அதாவது வாக்கு எண்ணும் பணியானது மே 4ஆம் தேதி எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றது. வாக்கு எண்ணப்பட இருக்கின்றது. வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை செய்யலாம் என்றும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் என்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இறுதி வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியிடப்படுகின்றது. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியும் தேர்தலில் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதியும் எண்ணப்பட உள்ளன.